கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தரம் தரம் இழந்த ஒரு பொருளை யாராச்சும் விரும்புவாங்களா? தரம் இழந்த மனிதனை யாராவது விரும்புவாங்களா? தரம் தான் எல்லாருக்குமே முக்கியம் இல்லையா? தரம் இருக்க பொருளை தான் எல்லாரும் வாங்குவாங்க. அது மாதிரி தான் தரமிழந்தவங்களை யாராச்சும் வாங்குவாங்களா? யாராச்சும் உங்களை சேர்த்துப்பாங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களை சேர்த்துக்கிறதுக்காக உங்களை தேடி வர்றவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்கள் கூட நினைக்கலாம், நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணிட்டோமே, மனுஷங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணிட்டோம், நம்ம ஆத்மாவை இப்படி கெடுத்துட்டோமே அப்படின்னு உங்களுக்குள்ளே குற்ற உணர்ச்சி இருக்கலாம். ஆனால் ஏசப்பா நீங்கள் குற்ற உணர்ச்சியில் இருக்கும்போது உங்களை தேடி வராங்க. உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. திரும்பி பாருங்கள், ஆண்டவரை திரும்பி பாருங்கள், ஏசப்பா அப்படின்னு ஒரு வாட்டி கூப்பிடுங்க போதும். அவர் எல்லாவற்றையும் மாற்றி மறுபடியும் உங்களை தரத்தை உயர்த்தி அவர் மேன்மைப்படுத்துவார். தரம் எழுந்துட்டோம் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறது இந்த உலகம், சாத்தானும் தான், ஏசப்பா கிடையாது. அவங்க சொல்லலாம், நீ ஆண்டவரோட பிள்ளையா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியே, ஆண்டவரோட பிள்ளையா என்ன தான் உனக்கு மன அழுத்தம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீ தவறான முடிவு எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாமா, நீ அப்படி பண்ணியிருக்கலாமா, இப்படி பண்ணியிருக்கலாமா, இது சரியா, நீலாம் பைபிள் தூக்கிட்டு போக லாய்க்கே கிடையாது, நீலாம் ஜெபம் பண்ணுற, என்ன ஜெபம் பண்ணுற? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்போது நம்ம துக்கத்தில் இருக்கும்போது அந்த துக்கத்தை நமக்கு கொடுத்தவங்களே அந்த கேள்வி கேட்பாங்க. சில நேரம் மற்றவங்க அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் நம்ம நினைக்க வேண்டியது ஒன்று தான், ஏசப்பா என்ன சொல்கிறாரு? ஆமாம் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் உங்களை தேடி வர தேவன் உங்களை அப்படியே அணைச்சிக்குவார். மறுபடியும் உங்களை உயர்த்தி, தரத்தை உயர்த்தி, மற்ற யாரெல்லாம் உங்களை அப்படிலாம் பேசினாங்களோ அவங்க முன்னாடியே உயர்த்தி வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால் ஒரு நாளும் ஐயோ நான் தரம் இழந்துட்டேனேன்னு ஏசப்பாவை விட்டு ஓடாதீங்க, ஏசப்பா கிட்ட ஓடுங்க. ஏசப்பா உங்களுக்காக எப்படி காத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா? அந்த படத்தை பாருங்கள். இப்படி தான் ஏசப்பா உங்களை எட்டி பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் 1008 கவலை வச்சிட்ருப்பீங்க, திடீர்னு உங்களையே பற்றியே தப்பாக நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஏசப்பா உங்களை எவ்வளோ ரசித்து அன்போடு பார்க்குறாரு பார்த்தீங்களா? இப்படி தான் நம்மளோட ஏசப்பா இருப்பாங்க. சரியா? அதனால் கவலைப்படாதீங்க. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏசப்பா உங்களோட தகுதியை பார்த்து, தரத்தை பார்த்து உங்களை அவர் அழைக்கிற தேவன் இல்லை. உங்களை அழைச்சிட்டு உங்களை தகுதிப்படுத்தி உங்கள் தரத்தை மேம்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் ஆண்டவர்கிட்ட வாங்க, ஏசப்பா கிட்ட வாங்க. அவங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. உங்களை அன்போடு பார்த்துட்டே இருக்காங்க. திரும்பி பாருங்கள். ஆமென்.